இடமாற்றத்துடன் கூட்டல் 3 இலக்கம் கூட்டல் 3 இலக்க கணக்குகள். இங்கே 4 கணக்கு எழுதியிருக்கேன். முதல் கணக்கு 468 கூட்டல் 226, அதனுடைய விடையா 684. இரண்டாவது கணக்கு 293 463 கூட்டல் 94, அதனுடைய விடை 1696. மூன்றாவது கணக்கு 234 387, அதனுடைய விடை 5112. நாலாவது கணக்கு 293 463 94, என்னுடைய விடை 750. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒரே கணக்கு, ஆனால் வெவ்வேறு விடைகள் வந்திருக்கு. இதையும் வந்து பல்வேறு இடங்களில் குழந்தைகள் செய்த தவிர இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒவ்வொரு கணக்குலையும் என்ன தவறு இருக்கிறத பார்க்கலாம். முதல் கணக்கில் இந்த குழந்தை என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று இலக்கத்திலேருந்து கூட்டுறதுக்கு பதில் இடமிருந்து 100 இலக்கத்திலேருந்து அவங்க கூட்டியிருக்காங்க. 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 2 8, 8 கூட்டல் 6 8 மனசில் வச்சுட்டு 6 விரல் விட்டு 14 வந்திருக்கு. 4 இங்கே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற 1 மேலே போட்டுட்டாங்க. அதனால தான் விடை தவறாக 684 வந்திருக்கு. இரண்டாவது கணக்கு, இதில் 3 இலக்க எண், ஒரு ஈர் இலக்க எண், 3 எண்களை கூட்ட போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா, இவங்க இந்த இடத்துல ஓர் இலக்கத்துலேருந்து தான் கூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 94 இடமதிப்பு அட்டவணைப்படி போடாமல் அவங்க 10 இலக்கத்தை வந்து 100 இலக்கத்துலேயும் 1 இலக்கத்தை வந்து 10 இலக்கத்துலேயும் போட்டுட்டாங்க. இப்போ அவங்க கூட்டின இதனுடைய வழி 3 கூட்டல் 3 6, 9ஐயும் 6ஐயும் கூட்டினா 15, அது கூட ஒரு 4 கூட்டினா 19, மீதி 1 மேலே போட்டுட்டாங்க. 1 2 3, 3 4 7, 7 9 16. ஸோ அதனால் இந்த விடை வந்து தவறாக வந்திருக்கு. மூன்றாவது கணக்கு 234 387, இதில் என்ன தவறு நடந்திருக்குன்னா, இந்த குழந்தையும் 100 இலக்கத்துலேருந்து கூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 சரியாக வந்துடுச்சு. 3ஐயும் 8ஐயும் கூட்டும்பொழுது 3 மனதில் வைத்து 8 விரல்களை விட்டு 11 வந்திருக்கு. 11ல் 1 இங்கே போட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற 1 இந்த இடத்துலேருந்து போட்டிருக்காங்க. இந்த 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5, 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12, அந்த 12 அப்படியே போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த விடை ரொம்ப தவறாக வந்திருக்கு, 5112. அவங்க இங்கேருந்து கூட்ட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த விடை சரியாக வந்திருக்கும். நான்காவது கணக்கு, இங்கே பார்த்த ரெண்டாவது கணக்கில் பார்த்தா அதே கணக்கு, இன்னொரு குழந்தை எது மாதிரி தவறு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை 1 இலக்கத்துலேருந்து கூட்ட சரியாக தான் பண்ணியிருக்காங்க. 3ஐயும் 3ஐயும் கூட்டி கூட 4 கூட்டினா 10 வந்துடும். மிச்சம் இருக்கிற 1 இங்கே போட்டிருக்காங்க. 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10, 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16, 16ஐயும் 9ஐயும் கூட்டினா 25க்கு 5, மீதி 2 இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் வழக்கமாக வந்து 1 தான் மேலே போடுவோன்ற ஒரு நினப்பில் அந்த 1 மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 3 4 7ன்னு போட்டாங்க. 2 2 4 4 4 8 அப்படின்னு போடுறதுக்கு பதில் 7 வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி சில வழிமுறைகள் நம்ம வந்து அவங்கள சரியாக சொல்லி கொடுத்துட்டா இந்த குழந்தைங்க தவறு பண்ண குழந்தைங்களாம் சரியான கணக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான வீடியோ பின்னாடி வருது. இன்றைக்கி வந்து நம்ம 3 இலக்க எண்களோட கூட்டல் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம 3வது கணக்கு பார்க்கலாம். 468 கூட்டல் 226. ஸோ முதல் எண்ணை மறுபடியும் ஒன்றுக்கள்லேருந்து எழுதுகிறோம். 8 ஒன்றுக்கள், 6 10கள், 4 100கள். இந்த எண்ணில் வந்து 6 ஒன்றுக்கள், 2 10கள், 2 100கள். ஸோ இதை எழுதின அப்புறம் நம்ம கூட்ட ஆரம்பிக்கிறோம். 8 + 6, இப்போ உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா? 8 + 6 என்ன? தெரியலன்னா நீங்கள் வந்து மனசில் 8 வச்சுட்டு 6 விரலில் வச்சுட்டு விட்டுட்டு நீங்கள் எண்ணி பாருங்கள். 8 கூட்டல் 6 வந்து 14. ஸோ இப்போ 14 வந்தால் என்ன பண்ணுவோம்? இங்கே 14 எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்னா இந்த கட்டத்தில் ஒரு எண்ணை தான் நம்ம எழுதலாம். அப்போது ஒன்றுக்கள் இடத்துல இருக்கிறத மட்டும் இங்கே எழுதி இதை நம்ம தூக்கி கேரியாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது 10களில் நமக்கு ஒரு கேரி வந்திருக்கு. இப்போ 10களை கூட்டும் போது கேரியோட சேர்த்து கூட்டணும். 1 + 6 7, 7 + 2 9. ஸோ இங்கே வந்து 9. இங்கே ஏதாவது கேரி வருதா? இல்லை. ஏன்னா நமக்கு இதோட விடை இந்த 10களை கூட்டும்பொழுது விடை வந்து 9 தான் வந்திருக்கு. ஒரு இலக்க எண் தான். அதனால் அதை அப்படியே அங்கே எழுதிக்கலாம். இது 9.
அடுத்தது என்ன பண்ணுறோம், 100களில் இருக்கிற எண்களை கூட்டுறோம். 4 + 2 6. ஸோ இப்போ இதோட விடை என்னது, 694. ஸோ இது வந்து நமக்கு இடமாற்றம் வந்துச்சு. எதில் வந்தது, 1க்கள்லேருந்து 10களுக்கு போகும்போது நம்ம கேரியோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதே மாதிரி தான் எப்படி நீங்கள் 2 இலக்க எண்களை கூட்டினீங்களோ அதே மாதிரி தான் 3 இலக்க எண்களும் கூட்டுறோம். எதுவுமே வித்தியாசம் இல்லை. இதில் வந்து 100கள் இருக்கிற எண்களும் சேர்த்து நமக்கு வருது, அவ்வளோதான் இதில் இருக்கிற வித்தியாசம். இப்போ நம்ம இன்னும் சில கணக்கில் பார்க்க போகிறோம். இதுவும் எல்லாமே வந்து 3 இலக்க எண்கள் வரக்கூடிய கணக்குகள் தான். ஸோ முதல் கணக்கு பார்க்கலாமா, 234. ஸோ 4 1கள், 3 10கள், 2 100கள். அடுத்த எண்ணில் வந்து 7 1கள், 8 10கள், 3 100கள். இப்போ இதை நம்ம கூட்ட போகிறோம். 4 ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்போம், எப்போவுமே 1கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 4 + 7 எவ்வளோ, 11. ஸோ இந்த 11 இங்கே போட முடியாது, அதனால் இந்த 11 இங்கே 1 போட்டுட்டு இதில் இன்னொரு 1, இந்த 10ல் வர 1 நம்ம இங்கே கேரி பண்ணி இங்கே போடுறோம். இப்போது 10களை நம்ம கூட்ட போகிறோம். 1 + 3 4. எப்போதுமே கேரிலேருந்து ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா கேரி மறந்து போயிடுவோம். அதனால் கேரிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். 1 + 3 4, 4 + 8 12. இப்போ இங்கே 12 வருது, இங்கே 12 எழுதலாமா, எழுதக்கூடாது. 12ஐயும் சேர்த்து இங்கே எழுதவே கூடாது. அதனால் இதில் என்னது, 2 வந்து 10கள், 1 வந்து 100களில் வருது. அப்போது 2 இங்கே போடுறோம். இந்த 1 100ல் கேரி பண்ணி 100ல் ஒரு கேரி ஓவர் வருது 1ன்னு. இப்போது 100களை நம்ம கூட்ட போகிறோம். 1 + 2 3, 3 + 3 6. என்ன விடை வந்துச்சு, 621. ஸோ இந்த கணக்கில் என்ன பார்த்தோம், ஒரு வாட்டி கேரி வந்து 10களுக்கு வந்தது, இன்னொரு வாட்டி கேரி வந்து 100களில் வந்தது. ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இதே ஒரே கணக்கில் கேரி வந்து எத்தனை வாட்டி வேணால் வரலாம். 10கள்லையும் வரலாம், 100கள்லையும் வரலாம். சில டைம் 10களில் மட்டும் வரும், சில டைம் 100களில் மட்டும் வரும். எப்படி வந்தாலும் அந்த மெத்தட் நம்ம செய்யக்கூடிய முறை வந்து ஒரே மாதிரி தான். 3வது கணக்கு பார்க்கலாமா. இதில் என்னென்னா 3 நம்பர் இருக்குது, நம்ம 3 நம்பரையும் சேர்த்து கூட்டணும். அதுவும் அதே மாதிரி தான் வரும். பார்க்கலாமா ஃபஸ்ட்லேருந்து. ஸோ 293, 3 1கள், 9 10கள், 2 100கள். அடுத்ததில் 3 1கள், 6 10கள், 4 100கள். இந்த நம்பரில் 4 1கள், 9 10கள். 100 இருக்கா அதில், அந்த 3வது நம்பர் 94ல் 100 இருக்கா, இல்லை. ஸோ இதை வந்து நம்ம பிளாங்காக விட்டுறணும், அங்கே எதுவுமே எழுதக்கூடாது. இப்போ நம்ம 1கள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 3 + 3 6, 6 + 4 10. ஸோ இந்த 10ல் இருக்கிற 1கள் என்னது, 0. 10கள் எத்தனை, 1. ஸோ தூக்கி கேரியில் 1 போட போகிறோம். அடுத்தது 10களை கூட்டும் பொழுது கேரியிலேருந்து ஆரம்பிக்கணும். 1 + 9 10, 10 + 6 16, 16 + 9. இப்போ உங்களுக்கு பண்ண தெரியலன்னா 16 + 9 நீங்கள் எழுதி இங்கே ஒர்க்கிங் காலமில் எழுதி நீங்கள் செய்யலாம். சரியா, தனியாக எழுதி செய்யுங்க. தப்பாக வந்து மனசில் கால்குலேட் பண்ணும்போது தப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதி செய்யணும். ஸோ 6 + 9 15, இங்கேயே கேரி வருது. 1 + 1 2, ஸோ 25. அப்போது இங்கே என்ன வருது, 25 வருது. இந்த 3 நம்பர், இந்த 4 நம்பரையும் நம்ம கூட்டும்போது கேரி ப்ளஸ் இந்த 9 + 6 + 9 இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு விடை 25 வருது. ஆனால் இது எதை கூட்டியிருக்கோம், 10கள் காலமை கூட்டியிருக்கோம். அப்போ இது 10, இது வந்து 100. ஸோ 5 வந்து நம்ம இந்த 10 காலமில் எழுதிட்டு இந்த 2 என்ன ஆகும், கேரியாக மாறும். எந்த காலமில், 100 காலமில். ஸோ 100 காலமில் நமக்கு கேரி வந்து 2ஆக போகும். ஸோ இப்போ இதை நம்ம கூட்டணும், 100கள் காலமை கூட்டணும். 2 + 2 4, 4 + 4 8. ஸோ நமக்கு இங்கே 8 விடையாக வருது. ஸோ இதோட விடை வந்து 850. சரியா?